காய்ஸ் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு தான் போகிறோம். கொல்லி ஹில்ஸ் இந்த 70 பெண்டு ஏர்பின் பெண்டு. நீங்கள் வந்து பைக்கில் வந்து போயிருப்பீங்க, காரில் போயிருப்பீங்க, பட் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிற ஃபீலே தனி ஃபீலுங்க. அதுவும் அந்த 70 பெண்டும் டேர்ன் பண்ணுற அந்த ஸ்டைல் இருக்குது பாருங்கள், வேறு லெவல். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கம்முன்னு பஸ்லேயே போயிட்டு போகலாம், அந்த அளவுக்கு வந்து ஒர்த்து. ஒவ்வொரு ஏர்பின் பெண்டும் வேறு லெவலில் டேர்ன் ஆகும், வேறு லெவலில் திருப்புவாங்க. அந்த டிரைவர்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தான், வேறு லெவலில் ஓட்டுறாங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோ. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கு, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். அவங்க வீடியோக்குள்ள போய் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். காய்ஸ், கொல்லிமலைக்கு நாமக்கல்ல இருந்து பஸ் இருக்கு. நாமக்கல்ல இருந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 13 பஸ்ஸஸ் இருக்குது. மார்னிங்கே வந்து நிறைய பஸ் இருக்கு. இப்போ மிட் நைட்ல பார்த்தீங்கன்னா நான் போகிற பஸ் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 7:50 AM-க்கு 7:50 நான் போகிறேன் காலையில். பட் ஆனால் வந்து பஸ்ஸஸ் நிறையா இருக்குது. நான் வந்து சொல்லுவேன், மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 12:45 ஒரு பஸ் இருக்குது காலையில். அதுக்கப்புறம் 2 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, மிட் நைட்டில் சொல்கிறேன் நான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3:20 ஒரு பஸ் இருக்குது AM, எல்லாமே மிட் நைட்டில் சொல்கிறேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5:50 காலையில் 5:50 ஒரு பஸ் இருக்குது. அடுத்தது வந்து 6:25 ஒரு பஸ் இருக்குது. அடுத்து நான் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 7:50 பஸ். இது வந்து 7:50 பஸ் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9:20 ஒரு பஸ் இருக்குது. அடுத்தது 10 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. எல்லாமே வந்து 1 hours 2 hours வந்து அடுத்தடுத்த பஸ் இருக்குது கொல்லிமலைக்கு. அதனால வந்து கொல்லிமலைக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. நாமக்கல் டு கொல்லிமலை போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ இந்த பஸ்ஸில் விசிட் பண்ணுங்கள். மார்னிங்கே எவ்வளோ டைம்ஸ் இருக்குது. அப்போ ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா வந்து 12:50 ஒரு பஸ் இருக்குது. அடுத்தது மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து 2:10 ஒரு பஸ் இருக்குது. மத்தியானம் சொல்கிறேன், 2:10 PM-க்கு சொல்கிறேன் நான். அடுத்தது ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து 5:50 ஒரு பஸ் இருக்குது. 7:15 ஒரு பஸ் இருக்குது. நைட்டு 7:15 ஒரு பஸ் இருக்குது. அடுத்து வந்து 9:10 தான் கடைசி பஸ்ஸுங்க. ஸ்டார்டிங் பஸ் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் வந்து 12:45 எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 9:10 வரைக்கும் தான் பஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு கொல்லிமலைக்கு பஸ்ஸே கிடையாது. அப்படி கொல்லிமலைக்கு நம்ம போகணும்னா இருந்தாலும் பைக்கில் காரில் போய்க்கலாம். பட் ஆனால் பஸ்ஸில் போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த பெண்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன் வேணால் பார்த்துருவோம் நம்ம அதையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல்லேருந்து கிளம்பி ஒரு 17-15 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். பஸ் ஸ்டாப் தாண்டி வந்து ஒரு ரவுண்டானா வந்துச்சு. ரவுண்டானா வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து லேண்டு வந்து எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ரோட்வே வந்து நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 கிலோமீட்டர் போவோம். டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 58 கிலோமீட்டர்ஸ் டோட்டலாகவே கொல்லிமலைக்கு. நாமக்கல் டு கொல்லிமலைக்கு நான் சொல்கிறேன். ஸோ பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா வெறும் 45 ரூபா தான் பஸ் ஃபேரு. ஸோ பஸ் அதிகமாக நிறுத்தாது, 2 இடத்துல நிறுத்தும். ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு, அடுத்தது வந்து கொல்லிமலை செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு பேக்கரியில் நிறுத்துவாங்க. அந்த பேக்கரியில் உட்காந்து நம்ம டீ காஃபி குடிச்சிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் பஸ் இன்னைக்கு கன்ஃபார்மாக நின்றதுக்கப்புறம் நம்ம எல்லாமே அந்த கவர்லாம் வாங்கிக்குவாங்க மோஸ்ட்லி. ஏன்னா வந்து ஹில்ஸ் ஏறுறவங்களாம், வயசானவங்க, ஹில்ஸ் ஏறாது தெரியாதவங்களுக்கும் வந்து அந்த வாந்தி எடுத்துப்பாங்க. இந்த ஒரு மாதிரி தலை சுற்றி வந்து வாந்தி எடுத்துக்கனால அந்த கவர்லாம் அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு வந்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க அது சீரியஸாக. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம முன்னே போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ செக் போஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு செக் போஸ்ட்டு ஒரு 4 டிவைடர் இருக்கும். 4 டிவைடர் தாண்டோன்னு நம்மளுக்கு செக்கிங் இருக்காது. ப்ளஸ் பேசிக்காக வந்து பஸ்ஸில் வந்து செக்கிங் இருக்காது. ஸோ பேசிக்காக வந்து அந்த இதில் வருவாங்க பார்த்தீங்களா, பைக்கு கார்ஸில் வரவங்களுக்கு செக்கிங் இருக்கும். பைக்குக்கு வந்து கன்ஃபார்ம் செக்கிங், பைக்குக்கு வந்து கன்ஃபார்ம் ஹெல்மெட் வேர் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது வந்து 70 பெண்டுங்க. நம்ம வந்து தாளவாடி அந்த மாதிரி கிடையாது. தாளவாடியில் ஒரு 27 பெண்டு தான். இந்த கொல்லிமலை பெண்டு மட்டும்தான் மொத்தம் 70 பெண்டுங்க. அந்த 70 பெண்டு வந்து ஏர்பின் பெண்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த 70 பெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அனிமல்ஸ்லாம் கிடையாது, ஒன்லி பேர்ட்ஸ் தான். இங்கே பாருங்க, இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கும், ரெண்டாவது ஒன்று உள்ளே வந்துட்டோம்னா ஒரு 52 அவ்வளோ வராது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் அடுத்த செக் போஸ்ட் வந்துடும். அடுத்த செக் போஸ்ட் வந்து இங்கே செக்கிங்லாம் பண்ண மாட்டாங்க. பேசிக்காக நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறோம், அதனால் செக்கிங் கிடையாது. பட் ஆனால் காரில் அவங்க வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக செக்கிங் இருக்கும். செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே போனோம்னாலே சூப்பராக இருக்குங்க. அது நேச்சுரலாக இருக்குங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அனிமல்ஸே கிடையாதுங்க, ஒன்லி பேர்ட்ஸ் தான். ஃபுல்லாக பேர்ட்ஸாக இருக்கும் இங்கே, ஃபுல்லாக அப்படியே நேச்சுரலாக இருக்கும். அதே மாதிரி இந்த காட்டோட இது பார்த்தீங்கன்னா எல்லாமே மூலிகை மருந்து, எல்லாமே மூலிகை செடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மூலிகை மரம், அந்த மாதிரி தைலத்துக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, தைலம் போடுறது, அந்த மாதிரி மூலிகை மருந்து தான். அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க எனக்கு சீரியஸாக. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட ஸ்மெல்லு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த அனிமல்ஸும் கிடையாது, தைரியமாக போகலாம் நம்ம. அதனால தான் வந்து மிட் நைட்லேருந்தே பஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து இப்போ தாளவாடிலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பஸ்ஸு கிடையாது. பட் கொல்லிமலைக்கு ஏன் வந்து நைட்லி பஸ் இருக்குன்னு சொன்னோன்னா, இங்கே ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த அனிமல்ஸ்லாம் கிடையாது. இங்கே வந்து ஒன்லி வந்து அந்த பேர்ட்ஸு, அப்புறம் ஸ்னேக் கண்டிப்பாக இருக்கும், ஸ்னேக் இல்லாமல் இருக்காது, ஸ்னேக் இருக்கும். அப்புறமேட்டு வந்து நிறையா அந்த மூலிகை காடுனால இங்கே வந்து அனிமல்ஸ் இல்லை. பட் ஏன் அனிமல்ஸ்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து நீங்கள் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டோட சேர்ந்தது கொல்லிமலைன்னு சொல்லி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு பெண்டும் நீங்கள் பைக்கில் போகிறதோட பஸ்ஸில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு பெண்டும். அவர் அந்த டிரைவர் திருப்புற அழகு இருக்குது பாருங்கள், அப்பப்பா நான் அதை சொல்லவே முடியலைங்க, அந்தளவு இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு சீட்டை வந்து பிடிச்சிட்டேன். அந்த கண்டக்டர் உட்காந்துருப்பாங்க, நான் கண்டக்டர் கேட்டேன், ஆனால் நான் வீடியோ எடுக்கணும்னா உட்காந்துக்கிறேன்னா அப்படின்னு சொன்னேன். சரிப்பா தம்பி உட்காந்துக்க, ஒன்றும் பிரச்சனை
பிரச்சனை இல்லை, தாராளமாக வீடியோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து பாதி பேர் வந்து விட மாட்டாங்க, வேணா தம்பி அப்படிலாம் எடுக்கக்கூடாது, முன்னாடி பின்னாடி போக தம்பி, நான் வந்து ரைட் லெஃப்ட் பார்க்கணும், ரிவர்ஸ் எடுக்கணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஹில்ஸ் ஏரியாவில் வந்து கண்டக்டரும் டிரைவர் 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணாதான் வந்து நல்லபடியாக போகும். இப்போ சீரியஸாக, ஏன்னா இப்போ வந்து பெரிய பெண்டுக்கு போனீங்கன்னா வந்து ரிவர்ஸில் எடுக்கணும், அதெல்லாம் வந்து ரைட் சைடில் வந்து உட்காந்து பார்க்கணும், லெஃப்ட் சைடில் உட்காந்து பார்க்கணும். இப்போ கண்டக்டருக்கு அந்த ஒர்த் இருக்கும். பட் ஆனால் இவங்க வந்து கண்டக்டர் சொன்னால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஹெல்ப் பண்ணிக்கோ, டிரைவருக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணாருன்னா சொல்லி ரைட்டில் போங்க இடம் இருக்குது, லெஃப்ட்டில் போங்க இடம் இருக்குன்னு சொல்லிடு, நீ இப்போ பார்த்துக்கோ தம்பி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால வந்து ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஏன்னா லேடிஸ்லாம் உட்காந்துருந்தாங்க, நான் முன்னாடியே உட்காந்துட்டேன். அவர் வீடியோ எடுத்துக்கிட்டு முன்னாடியே வந்துட்டேன். 7:50 பஸ்ஸுக்கு நான் 7 மணிக்கே நின்றுட்டு இருந்தேன் அங்கே. ஏன்னா 6:25 பஸ்ஸுக்கு போகலான்னு பார்த்தேன். பட் ஆனால் 7:50 தான் எனக்கு சீட்டு கிடச்சின்னு சொல்லிட்டு 7:50 வந்துட்டேன். ஸோ சூப்பராக இருக்குங்க அங்கே பாருங்க. அதோட எனக்கு சொல்லவே தெரியலைங்க, அந்த மாதிரி இருக்குங்க. அங்கே பாருங்க எப்படி திருப்புறாங்க பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப அப்படியே வளைச்சு திருப்புற மாதிரி இருக்கும். அந்த 70 பெண்டும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். அடுத்து இங்கே பாருங்க, ஒரு லாரி ஒரு பஸ், இந்த ரூட்ல வந்து வெறும் ஒரு பஸ் போகிறவங்களுக்கு தான் கேப். இங்கே பாருங்க எப்படி போகிறோம் நம்ம. ரொம்ப இந்த இடத்துல நான் ஹெல்ப் பண்ணேன் கண்டக்டருக்கு. நான் சொன்னேன் டிரைவருக்கு சொன்னேன், சார் நான் வாங்கினா உள்ள ஒன்றும் ஏறி வாங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் அந்த க்ளூ கொடுக்கணும் ஏன்னா டிரைவருக்கு, ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களால ஓட்ட முடியும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, 70 பெண்டு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஏன்னா நம்ம தாளவாடி பெண்டு பார்த்துருப்போம், 27 பெண்டு தான். இங்கே பாருங்கள் இந்த பெண்டு எப்படி திரும்புது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப பெண்ட் பண்ணி போகணுங்க. அதனால தான் சொல்கிறாங்க, கொல்லிமலைக்கு நீங்கள் வந்து தயவு செஞ்சு எனக்கு பஸ்ஸில் வரதோட நீங்கள் பைக்கில் வரதோட காரில் வரதோட பஸ்ஸில் வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துருக்கேன், எனக்கே எப்படி இருக்குன்னா கடைசி சீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வேறு லெவலில் இருக்குங்க சீரியஸாக. ஏன்னா அந்த டேர்னிங் டைம்லாம் அவங்க பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வியூலாம் வந்து வேறு லெவலில் தெரியுங்க, அந்த மாதிரி இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து ஒட்டி அந்த சைடு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒட்டி திருப்புறாருன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு. அப்படி திருப்பினாதாங்க இந்த பெண்டில் திருப்பவே முடியும். ஒன்லி இந்த ரோடு வந்து எப்படி தான் ரோடு போட்டாங்கன்னு தெரியல, ஒரு பஸ்ஸு பெரிய பஸ்ஸு போகிற அளவுக்கு தான் கேப். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ரோடு அவ்வளோதான் சைஸு. இதுக்கு மேலே வந்து ரோடு பெருசே ஆகலை. அந்த 70 பெண்டுமே ரோடு வந்து இதே சைஸ் தான் இருந்துச்சு, ரொம்ப பெருசும் ஆகலை சின்னதும் ஆகலை, இதே கன்ஸ்டன்ஸ் அப்படியே இதே சைஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் போகிறாங்க பாருங்க, ஒரு 2 வீலரே ஓரங்கிட்டே தான் போகிறாரு, அந்த அளவுக்கு தான் ரோடே இருக்குது. அடுத்து இந்த பெண்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, அப்படியே ஃபுல்லாக அப்படியே பெண்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக அப்படியே நேச்சுரல். அதே மாதிரி இங்கே அனிமல்ஸ் கிடையாதுனால யாரும் பயப்பட வேணாம், எல்லாம் தைரியமாக பைக்கில் போவாங்க. நைட்டும் அலௌடு, இந்த ரோட்டில் வந்து நைட் டைம்ஸும் அலௌடு. இப்போ ரைடர்ஸ்லாம் வருவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 70 பெண்டு நான் வந்து டார்கெட் பண்ணணும், அந்த ஸ்பீடில் போகணும், அந்த இதில் போகணும்னு சொல்லிட்டு வருவானுங்களே, அவங்களுக்குலாம் வந்து நல்ல அலௌடு. இங்கே பாருங்கள் அதே மாதிரி இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிறாங்க பாருங்க நின்று ஓரமாக. அது ஏன்னா வந்து இங்கே இந்த அனிமல்ஸ் கிடையாது, ரொம்ப பயம் கிடையாது, அதனால வந்து ரொம்ப நேச்சுரலான காடு தான், மூலிகை விஷயமா இருக்கும் இங்கே. அதனால வந்து இங்கே அனிமல்ஸ் கிடையாது, இங்கே ஒன்லி பேர்ட்ஸ் தான். ஸ்னேக்ஸ் இருக்கும் பட் பேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால பயம் கிடையாது. நம்ம நைட்டும் வந்து ட்ராவல் பண்ணலாம், போலீஸ் அலோட் பண்ணிடுவாங்க. பட் ஹெல்மெட் கன்ஃபார்ம் வேர் பண்ணிக்கோங்க பைக்கில் போகிறவங்களாம் சீரியஸாக. ஏன்னா ஹெல்மெட் போகிறவங்க நிறைய பேர்த்த நான் பார்த்துட்டேன், சீரியஸ் சொல்கிறேன், ஹெல்மெட் வேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து 70 பெண்டு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வரணும்னு, ரைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ ஏறி வந்து திருப்புறாரு பார்த்தீங்களா. ஆனால் டிரைவருக்கு ஒரு கண்டிப்பாக வாழ்த்து சொல்லுங்க. ஏன்னா இது வந்து மார்னிங் டைமே இப்படி இருக்குன்னா, இப்போ மிட் நைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆப்போசிட்லேயே வண்டி வரும், நம்மளும் போவோம், அப்போல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறேன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். இந்த ரோட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு தாளவாடியோடு இது ரொம்ப சின்ன ரோடுங்க. அந்த 70 பெண்டு நீங்கள் பார்த்தீங்களா, காருக்காரை வந்து ஓவர்டேக் கொண்டு போகிறாங்க, அந்த ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம ஸ்லோ பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் அவனுக்கே அந்த ரூட்டு கிடைக்குமே, அவ்வளோதான் வழியே, இத்தனோண்டு வழியில் அவன் எல்லாமே ட்ராவல் பண்ணி ஆகணும். அதனால் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பொறுமையாக நிதானமாக ட்ராவல் பண்ணும். அதுவும் இருக்கிறதுலே வந்து இந்த பெண்டு தாங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். எந்த பஸ்ஸு வந்துச்சுனாலுமே இந்த பெண்டில் வந்து ரிவர்ஸ் அடிக்காமல் கிடையவே கிடையாது. இங்கே பாருங்க வியூவை எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதோட இதான் கடைசிங்க பாருங்க. இது வந்து ஒரு 56வது பெண்டுன்னு நினைக்கிறேன், 56வது 65வது பெண்டோ இது. பட் இந்த பெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுத்து தான் இந்த பெண்டை எடுக்க முடியும். உங்களுக்கே தெரியுங்க பாருங்கள், கொண்டு போய் அவ்வளோ தூரம் நிறுத்தி ரிவர்ஸ் எடுக்கணும். எல்லா பஸ்ஸுமே ரிவர்ஸ் எடுக்கணும். ஏன்னா இந்த பெண்டில் வந்து ஒரே டேர்னிங்கில் வந்து திரும்பாது. அதனால எவ்வளோதான் ஒட்டி போய் திருப்பினாலும் ரிவர்ஸ் கொஞ்சமாச்சும் ரிவர்ஸ் எடுத்தால் தான் இந்த பெண்டே போகும். இருக்கிறதுலே இந்த பெண்டு மட்டும்தான் ரொம்ப கிரிட்டிக்கலான பெண்டுங்க பஸ்ஸுக்காரங்களுக்கு ரொம்ப. ஏன்னா காருக்காரங்க சொல்ல தேவையில்ல, பஸ்ஸு லாரி, ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த பெண்டு வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா வந்து லாரி பஸ்ஸு கூட பிரச்சனை இல்லைங்க, லாரிலாம் லோடு ஏற்றிட்டு வரும்போது ரிவர்ஸ் கீர் போட்டால் வச்சுக்கோங்களேன், ஹில் ஸ்டேஷனில் ரிவர்ஸ் கீர் போடாமல் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் போகும். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து ரிவர்ஸ் கீர் போட்டு தான் ஆகணும். அப்போ ரிவர்ஸில் போட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச டிரைவிங்கில் வந்து நியூட்ரல் போட்டு அவன் வந்து பின்னாடி வந்துக்குவான், இல்லை கிளச்சை பிடிச்சிட்டு வந்துக்குவாங்க. ஸோ அதனால வந்து இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. இந்த இடத்துல வந்து
பேர் வந்து ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இவர் வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி திருப்புறாரு, எவ்வளோ திருப்புன்னு பார்த்தீங்களா. இந்த 2-3 பெண்டு தான் ரொம்ப கிரிட்டிக்கலுங்க. இதெல்லாம் வந்து ரிவர்ஸ் எடுத்தால் தான் இந்த பெண்டை எடுக்க முடிகிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி பெண்டு எப்படி தான் இங்கே வந்து ரோடு போட்டாங்களோ, அப்பா கடவுளுக்கு தான் விழிச்சோம். சீரியஸாக எங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் வியூ. அப்பா எங்க நடு உச்சியில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இது நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னால இங்கே பாருங்கள் எவ்வளோ புதுசு இருக்குதுன்னு, சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு பெண்டும் எனக்கு தெரிஞ்சு அப்பா நீங்கள் வந்து சீரியஸாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்க காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் ஆச்சு கொல்லிமலைக்கு பைக்கு காரில் போகிறதோட பஸ்ஸில் ஒரு டைம் ட்ராவல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதோட ஃபீல் எப்படி இருக்கும்னு. ஏன்னா நானே இதான் ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது. இங்கே பாருங்கள் எப்படி திரும்புறாரு. நான் இடிச்சிரும்னு நினச்சிட்டேன், பட் ஆனால் அந்த இதில் இல்லை, கரெக்டாக நேக்காக. ஏன்னா அவங்களாம் வந்து டெய்லி போயிட்டு வராங்க ப்ராக்டிஸ். ஏன்னா ஒரு நாளைக்கு 13 பஸ்ஸு போகுது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அவங்களுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கும், எவ்வளோ ட்ரைனிங் இருக்கும் அவங்களுக்குலாம், ஓட்டுறவங்களுக்குலாம் அவங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்களால தாங்க திருப்ப முடியும். பஸ் புதுசாக ஓட்டுறவங்களாம் கண்டிப்பாக திருப்ப முடியாதுங்க இந்த பெண்டிலாம். ஏன்னா பஸ்ஸு நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற காரில் திருப்பேன்னு சொல்லுவீங்க, பஸ்ஸில் எங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அவர் பாருங்கள் போட்டு திருப்பி மறுபடியும் ஒரு டைம் திருப்புறாரு. ரொம்ப அப்படியே கையெல்லாம் வலிக்குங்க சீரியஸாக. நான் ஓப்பனாக பேசிடணும்ல, சீரியஸாக ரொம்ப கையெல்லாம் வலிக்கும். ஏன்னா இவங்க வந்து ஒரு டைம் மேலே ஏறிட்டாங்களே கையெல்லாம் ரொம்ப வலிக்கும். ஏன்னா நம்ம கார் ஸ்டேரிங்க்கே வந்து நம்மளுக்கு கை வலிக்குது, இது பஸ்ஸு ஸ்டேரிங் சொல்லவா வேணும். அதே மாதிரி இது வந்து மேனுவலு, ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, கீர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிருன்னு சொல்லுவாங்க. மேனுவலை வச்சுட்டு இவங்களாம் கஷ்டப்படுறது எனக்குலாம் ரொம்ப கஷ்டங்க இந்த கொல்லிமலைக்கு வேறு. ஆனால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபா தான். நான் வந்து நினச்சேன் கொல்லிமலை 20 பெண்ட் இருக்குது தம்பி, அப்போனா 75 ரூபா 100 ரூபா வாங்கிடுவானுங்க அப்படின்னு. பட் ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபா தான். எனக்கு அதுதான் வந்து ரொம்ப இதாக போச்சு. பஸ்ஸு பரவாயில்ல, கவர்மெண்ட் வந்து இப்போல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி திருப்பணும்னு பெண்டு, ஒவ்வொரு பெண்டு வந்து அப்படியே ஒரு 20 பெண்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. 20 பெண்டு நல்லா இருக்கும்னா கொஞ்சோண்டு தான் இருக்கும். அடுத்தது அந்த 20க்கு மேலே 30க்கு மேலே போயிட்டீங்கன்னா அப்படியே பெண்டெல்லாம் அப்படியே ஒவ்வொரு பெண்டு ஷார்ப்பாக அப்படியே ஏர்பின் பெண்டு மாதிரியே இருக்குங்க ஒரிஜினலாக. அப்படியே பாம்பு மாதிரி வளன்னு வளைஞ்சு அப்பா எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியுங்களா ஒவ்வொரு பெண்டும். எனக்கு சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு இந்த இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு முன்னாடி போர்டு வந்துடும். இப்போ டேர்னிங் வருதுன்னா அந்த இடத்துல எவ்வளோ டேர்னிங் வருது, எவ்வளோ இப்போ டேர்னிங் எப்படின்னா 180 டிகிரியா இல்லை 150யா 120 டிகிரியான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க, அந்த போர்ட்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இது பாருங்கள் 180ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 180னா பார்த்துக்கோங்க, 360 கிடையாது 180 பாருங்கள். 180னா எவ்வளோ திருப்பணும் பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க்குன்னு இந்த இடத்துல ஓட்டுறது. சீரியஸாக ரொம்ப நீங்கள் வந்து சல்யூட் கொடுங்க இந்த மாதிரி டிரைவருங்களுக்குலாம். நீங்கள் வந்து எதுவும் பண்ணலாலும் பரவாயில்ல, ஏன்னா டிரைவருங்களுக்குலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல ஹில் ஸ்டேஷன் ஓட்டுறவங்களாம் வந்து அவங்களாம் வந்து கடவுளுக்கு சம்மதம். ஏன்னா நம்ம வந்து தனியாக நம்ம காரில் வந்து ஒரு 4 பேர் போவோம். ஆனால் பஸ்ஸில் அப்படியா, பஸ்ஸில் ஒரு 30-40 பேர் போவாங்க. அதுவும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா எத்தனை பேர் வேணால் ஏறி நிற்பாங்க. சரி, அவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொண்டு போய் சேர்த்துறது வந்து அது ஒரு பெரிய விஷயங்க. அதனால் கண்டிப்பாக டிரைவருங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மதிங்க சரிங்களா, சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. சும்மா அவன் என்னடா டிரைவர்லாம் சொல்லாதீங்கன்னா. இந்த மாதிரி இடத்துல ஓட்டுறவங்கலாம் அவன் நினச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, டிரைவருக்கு எல்லாமே தெரியும். அவன் நினச்சிருந்தாருன்னா அவர் பாட்டு கூச்சிடலாம் சரிங்களா. பிரேக் டவுன் ஆயிடுச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்ம 10 பேர் 20 பேர் 30 பேர் பின்னாடி உட்கார்றவங்களோட டிரைவருக்கு தெரியும் பிரேக் ஒர்க் ஆகுதா இல்லையா, கிளச் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஸோ அவங்க என்ன நினச்சாலும் பண்ணலாம். பட் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் தைரியமாக நம்ம நம்பி ஒரு 20-30 பேர் உட்காந்துருக்காங்களே பின்னாடியே, இவங்களை கொண்டு போய் பத்திரமா சேர்த்தணும். என்னதான் வந்து ப்ரைஸ் காஸ்ட் கம்மியாக இருந்தாலும், ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த பெண்டெல்லாம் இருக்கிறனால இவ்வளோ காஸ்ட்டு கம்மி தான், 45 ரூபா கம்மி தான். பட் ஆனால் அதையும் வந்து மனசு திருப்தியாக கொண்டு போய் சேர்த்துறாங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எந்த இடத்துலையும் வந்து என்ன சொல்கிறது, பயம் காட்டாமல். இப்போ பேசஞ்சருக்கு பயம் வந்துடும். உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு 30 பேர்த்த உட்காரிச்சு கூட்டு போகிறோம்னா நம்ம இந்த ரோட்டில் வந்து ஒரு 80-100 போனோம்னா நம்மளுக்கே பயம் வந்து யாரா இவன் பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். பட் ஆனால் அதெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணாமல் கரெக்டாக அவங்க எவ்வளோ ஸ்பீடு லிமிட் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவ்வளோதான் மெயின்டைன் பண்ண முடியுங்க. அதே மாதிரி எவ்வளோ சேஃப்டியாக கொண்டு போகிறாங்களே அதுக்கே இவங்கள ரொம்ப பாராட்டணுங்க. பாருங்கள் இவங்க ரோடு வந்து எப்படி தான் போட்டாங்களே தெரியல. இது வந்து எந்த வருஷத்தில் ரோடு போட்டாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 180 டிகிரி மாதிரி காட்டுது. டேர்னிங் ஒவ்வொரு இடத்துல வந்து ஏர்மார்க்கு முன்னாடி மென்ஷன் ஆயிரும். 180 டிகிரியா இல்லை 120 டிகிரியா இல்லை 180 160 150ன்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிரும். அது ப்ராப்ளம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பஸ் ஓட்டுறதுலாம். இங்கே பாருங்கள் வேற லெவலில் இருக்குங்க காய்ஸ். அது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எனக்கு தெரிஞ்ச பெண்டெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. பட் கொல்லிமலையில் வந்து ரொம்ப ஃபேமஸ்லாம் கிடையாது. அந்த ஆயில் மசாஜ்னு சொல்கிறாங்க அது ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறமேட்டு வந்து கோயில் இருக்குது, ஒரு கோயில். அதுக்கப்புறமேட்டு மேக்ஸிமம் அந்த கொல்லிமலை ஃபால்ஸ் தான் அதிகமாக வருவாங்க. ஸோ இங்கே அதிகமாக எதுவும் கிடையாது. பட் அந்த ஆயுர்வேதிக் மருந்து, அப்புறம் சித்தர்கள்லாம் காட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அதை விசிட் பண்ணதில் இன்ன வரைக்கும். கண்டிப்பாக உங்களுக்காக விசிட் பண்ணுறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மீண்டும் வீடியோ போகிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சார். பாருங்கள் எப்படி திருப்புறாங்க காய்ஸ்.
எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போட்டுச்சு இந்த டேர்னிங்கில். ஏன்னா அவர் ஒரு டைம் நல்லா திருப்பிட்டு ஃபுல்லாக திருப்பிட்டு ஒன்றும் திருப்பலன்னு சொல்லி மறுபடியும் ஒரு டைம் திருப்புறாரு. நம்ம பவர் ஸ்டேரிங்கில் எப்படி லாக் ஆயிரும் திருப்பினோம்னா ஒரு டைம் ஒரு 2 to 3 டைம்ஸ் தான் வந்து ரொட்டேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ண லாக் ஆயிரும். ஆனால் பஸ்ஸில் பாருங்க அப்படி லாக் ஆனாலும் அந்த ஃபோர்ஸ்லேயும் மறுபடியும் பெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப கை வலிக்குங்க சீரியஸாக. மறுபடியும் சொல்கிறேன்னா எனக்கு தெரியுது அந்த கஷ்டம். ஏன்னா நான் பக்கத்தில் உட்காந்துருக்கனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியுது. நீங்கள் எவ்வளோ வீடியோவில் பார்க்குறனால உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா பஸ்ஸில் போகிற ட்ராவல் வந்து சூப்பர். நம்ம வந்து ஃப்ரீயாக ஜாலியாக மைண்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம். நம்மளை வந்து பத்திரமா கொண்டு போய் சேர்த்திடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் தைரியமாக உட்காந்துக்குவோம் நம்ம. அதனால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த சித்தர்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க காட்டுக்குள்ளே. பட் நான் அதை ட்ரை பண்ணதில் இன்ன வரைக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் வேணால் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சித்தர்களாக போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். பட் நான் நம்பலை. பட் ஆனால் சொல்கிறாங்க சித்தர்களாக இருக்காங்க கொல்லிமலை ஃபாரஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் பார்ப்போம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்க காய்ஸ், பாருங்க பிளாக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு லாரி வந்துருச்சு. இப்போ 2 பஸ் வந்துச்சுன்னா லாக் ஆயிருங்க பாருங்கள். லாரிக்காரங்க வந்துட்டாங்க, பிளாக் ஆயிடுச்சு. பட் ஆனால் எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ சண்டை போடாமல் அவங்களுக்கே தெரியும் அவ்வளோதான் இந்த ரோட்டில் போக முடியும்னு தெரியும். பட் அவங்களுக்குள்ளே சப்போர்ட் பண்ணிக்குவாங்க பாருங்கள். இப்போ லாரிக்காரங்க பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு டிரைவர் சொல்கிறார் கொஞ்சம் பின்னாடி போப்பா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனால் நான் முன்னாடி போயிடுவேன், கிளம்பிடுவேன், நீ எப்படி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ டிரைவர் லாரிக்கு என்ன சொல்கிறார், பரவாயில்லைங்கன்னு சொல்லி நான் அவருக்கு வேஸ்ட் போகிறாரு. சப்போர்ட்டு தாங்க முக்கியம். டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணாமலே இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஓட்டவே முடியாது. இந்த ஏரியாவில் நாங்கள் பாருங்கள் டிரைவர் எப்படி போகிறாரு, நீட்டாக ரிவர்ஸ் எடுக்கிறாரு. நம்ம ஆளும் வந்து வெயிட் பண்ணுறாரு. நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு ரிவர்ஸ் எடுக்கிறாங்க, அவன் பின்னாடியே போகிறதில்ல பார்த்தீங்களா. அதனால ரிவர்ஸ் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணி பண்ணுறாங்க. இவங்க என்ன பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, நீ முன்னாடி வந்துட்டியாடா, நான் முன்னாடி போகிறேன், நீ தான் முன்னாடி போகிறேன், நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லி சண்டை போட்டுவானுங்க. சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதோட கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சிருந்தாங்கன்னா டக்குன்னு கிளம்பிடுவாங்க பார்த்தீங்களா. இவங்கள மாதிரி இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவானுங்க, இப்படி வந்த நான் தாண்டா ஃபஸ்ட்டு வந்து, நீ தாண்டா செகண்ட் வந்த அப்படின்னு சண்டை போட்டு எல்லாமே டிராஃபிக் ஆக்கிடுவானுங்க. ஆனால் இவங்க அப்படியே பண்ணாங்க பார்த்தீங்களா. நீட்டாக வந்தாங்க, கொஞ்சம் பின்னாடி போப்போன்னு சொல்லுங்க பாருங்க. நான் தான் வந்து அவருக்கு சொல்கிறேன் இந்த பக்கம் வாங்க, இடம் இருக்குது, கொஞ்சம் ஏறி வாங்க அப்படின்னு. ஏன்னா வந்து சப்போர்ட் பண்ணணும் நாமளும். பட் நம்மளாம் என்னங்க சுஜிபி டிரைவர் சப்போர்ட் பண்ணுறனால தான் இப்போ இந்த இடத்த வந்து நம்ம தாண்டவே முடிஞ்சு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடைசி வரைக்கும் அங்கேயே நின்றுருப்போம் 1 hour ஆனாலும் அவனும் எடுக்க மாட்டான், நீ எடுக்க மாட்டேன்னு சொல்லி 2 பேரும் வந்து பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு வச்சுக்கோவே. எவன் எடுப்பான், அவனும் எடுக்க மாட்டான். சண்டையை போட்டு அமைதியாக உட்காந்துக்குவானுங்க. அதனால நீட்டாக வந்து பாருங்கள் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பண்ணி, தம்பி நீ முன்னாடி பின்னாடி போப்பா, நான் முன்னாடி வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டார் பார்த்தீங்களா நீட்டாக. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இருந்துக்கணும். சும்மா வந்து எல்லாத்துக்கும் சண்டை போட்டால் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியாதுங்க. ஒவ்வொரு விஷயத்தை விட்டு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் உண்மையாக. அதுதான் உண்மை. நான் வந்து ரொம்ப இதாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் அதுதான் உண்மை. நான் வந்து வேறு எதுவும் சொல்லணும்னு கிடையாது. பட் அதுதான் உண்மை. உங்களுக்கே தெரியும். அதுதான் ஃபேட், ரியல் ஃபேட். எப்பயுமே லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த விஷயம் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். அதே மாதிரி இந்த இன்சிடெண்ட்டை பார்த்து எனக்கு தெரிஞ்சு சீரியஸாக. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதே தான். இப்போ டிரைவர் சண்டை போட்டு அவன் சண்டை போட்டு எதுவுமே பண்ணியிருக்க முடியாது நம்மளால். பாருங்க கொல்லிமலை வந்தாச்சு. இதுதான் வந்து கொல்லிமலை. எங்கே பாருங்கள், இதான் வந்து பெட்ரோல் பங்க். இதுக்கெல்லாம் கொல்லிமலை தான் பெட்ரோல் பங்க். மேலே ஹில் ஸ்டேஷன் போனால் தான் பெட்ரோல் பங்க்கு. மேலே டாப் வந்தாச்சு நம்ம. இங்கே பாருங்கள் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. இங்கே கவர்மெண்ட் பெட்ரோல் பங்க்கு சூப்பர். ஒரே பெட்ரோல் பங்க் தான் இருக்கும் கொல்லிமலையில். இங்கே பாருங்க, நான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ரூமுக்கு தான் இறங்கிடுவேன். நான் வந்து கொல்லிமலை இந்த பஸ் வந்து எங்கே போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாப் கிடையாது. பஸ் ஸ்டாப்புக்கு வந்து டைரெக்டாக நம்ம கொல்லிமலை அந்த இதுதான் அந்த கோயிலுக்கு தான் போய் நிற்கும் பஸ் எல்லாமே. கொல்லிமலையில் வந்து பஸ் ஸ்டாப் வந்து அந்த பஸ் ஸ்டாப் அந்த கோயில் தான். கோயிலுக்கு வெளியே வந்து பஸ் ஸ்டாப் மாதிரி இடம் இருக்கும், அங்கே தான் நிறுத்திடுவாங்க. பட் ஆனால் நான் கோயிலுக்கு முன்னாடியே இறங்கிடுவேன். நான் முன்னாடியே ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஸோ நான் முன்னாடி ஒரு கோயிலுக்கு ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடியே நான் இறங்கிடுவேன். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கைஸ். என் சேனலை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா நான் என்னடா இப்படி பேசுகிறேன், இப்படி பண்ணுறேன், ஒன்றாலும் வீடியோ கூட போட முடியல நல்லா அப்படின்னு சொல்லாதீங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், நான் நல்லபடியாக பண்ணுவேன். எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. அவ்வளோதான் கைஸ், வேறு என்ன கிடைக்க போகுது. அதனால் கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சரிங்களா, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.